உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். களத்தில் மட்டுமல்ல, கடந்த முறை சட்டமன்றத்திலும் சிறப்பாக செயல்பட்டவர். பொது உடைமை இயக்கத்துடைய போராளியான தோழர் மாரிமுத்தவர்கள் களமிறங்குகிறார். அவரை பொறுத்தவரை களத்தில் மட்டுமல்ல, கடந்த முறை சட்டமன்றத்திலும் சிறப்பாக செயல்பட்டவர். அப்படிப்பட்ட நம்ம தோழர் மாரிமுத்தவர்களுக்கு திருத்துறைப்பூண்டி மக்கள் கதிரருவாள் சின்னத்தில் உங்களை வாக்குகள் அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் களமிறங்குகிறார். சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். நம்மில் ஒருவர் களத்தில் அவருக்காக கடுமையாக பாடுபட்டு வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒவ்வொரு திமுகவினுடைய கடமை. நம்ம முகமது முபாரக் அவர்களுக்கு நன்னில மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளாக உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒலிக்க உங்களின் பொன்னான வாக்குகளை நீங்க வழங்கணும். நான் உங்க வீட்டு பிள்ளை. நான் இந்த மண்ணின் மைந்தன். இன்னும் சொன்னா தலைவர் கலைஞரின் மகன். உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? இந்த 4 பேருக்கும் நீங்கள் தரப்போவது வெற்றி, அது உறுதியா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர் உட்காரலாம், சீட்டில் உட்காரலாம். இப்போ நீங்க சொன்ன உறுதி மாதிரியே நேற்று மாலை கொள்கை உறவா நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து பேசி வெல்வோம் ஒன்றாக என்று உறுதி எடுத்திருக்கிறோம். அதை முடிச்சிட்டு தான் திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். திருவாரூர் பேரே அழகு. அதைவிட திருவாரூர் தேர் பேரழகு. நேற்று முன்தினம்தான் திருவாரூர் தேரோட்டம் கம்பீரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னமும் கூட அந்த உற்சாகத்தை உங்ககிட்ட பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆழித்தேர் 1948க்கு பிறகு 22 ஆண்டுகள் ஓடாம இருந்துச்சு. திருவாரூர்ல வளர்ந்து திருவாரூரை வளர்த்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேர் செல்லக்கூடிய பாதையை செப்பனிட்டு 1970 ஆழித்தேரை ஓட வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தோமோ அப்பெல்லாம் திருவாரூருக்காக
நிறைய செஞ்சிருக்கிறோம். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏன் திருவாரூர் மாவட்டத்தை உருவாக்கினதே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், நகராட்சி கட்டடம், மாவட்ட காவல் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், இப்படி எல்லாவற்றையும் அமைத்தவர் தலைவர் கலைஞர். திருவாரூர்ல தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், 2010 மருத்துவக் கல்லூரி, மன்னார்குடியில அரசு கலைக்கல்லூரி, பாமணி உர தொழிற்சாலை, மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதி, இங்க இருக்கிற நம்முடைய டிஆர் பாலு அவர்களுடைய முயற்சியால சென்னை எக்ஸ்பிரஸ் உட்பட 5 புதிய ரயில் வந்துச்சு. மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தோட முயற்சியால தான். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கு. நேரத்தின் அருமையை கருதி ஹைலைட்டா சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவாரூர் நகராட்சியில கலைஞர் பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி, மன்னார்குடி நகராட்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம், சிப்கா தொழில் வளாகம், முத்துப்பேட்டையில மீனிறங்கு தளம், திருத்துறைப்பூண்டியில் அவசரகால மகப்பேறு, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு மையம், தினசரி காய்கறி அங்காடி, நீலாமங்கத்தில் தீயணைப்பு மீட்பு பணி கட்டடம், அறிவுசார் மையம், கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், 328 பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்னார்குடி கூத்தாநல்லூர் வட்டங்கள்ல சிப்கா தொழில் வளாகம், திருவாரூர் கூத்தாநல்லூர் நகராட்சிகள்ல 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்கா டெக்ஸ் பார்க், நன்னிலம் வட்டம் வண்டாம்பாளையில் அனைத்து வசதி கொடுக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட மாடல் பள்ளி கட்டடம், திருவாரூர் ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம், மன்னார்குடியில புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் 43 கோடி ரூபாயில புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள், நன்னில வட்டம் பூந்தோட்டம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க பாடுபட்ட நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில நினைவுச்சிலை அமைக்கக்கூடிய அந்த பணி, இப்படி நாள் முழுக்க
என்னால சாதனைகளை மட்டும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். 2021 எங்க மேல நீங்களா நம்பிக்கை வச்சு உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.